வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நெருப்பினால் கண்டம் யாருக்கு, அதாவது நெருப்புனால யாருக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நெருப்பு ராசிகள் என்னென்னு பார்க்கணும். மேசம், சிம்மம், தனுசு இந்த மூணு வந்து நெருப்பு ராசிகள் காலபுருஷ தத்துவப்படி. அடுத்து நெருப்பு கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய், சூரியன் இந்த ரெண்டு தான் நெருப்பு கிரகங்கள். இப்போ நெருப்பு ராசியில் இந்த நெருப்பு கிரகங்கள் இருக்கும்போது அவருக்கு சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் நோய்கள் ஏற்படலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து சூடு அதிகமாகிறதுனால விபத்து ஏற்பட்டு சூட்டுனால் விபத்து ஏற்படுறது. இப்போ உதாரணத்துக்கு பட்டாசு ஃபேக்ட்ரி வெடிக்கிறது, அது தீயினால் ஏற்படக்கூடிய விபத்து. அதே மாதிரி வந்து ஒரு காட்டு தீயில் வந்து சிக்கிறது, அது தீயினால் ஏற்படக்கூடிய விபத்து. எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து இப்போ வந்து ஏதாவது கரண்ட் ஷாக் அடிக்கிறது, அது மூலிமா ஏற்படக்கூடிய பாதிப்பு. அல்லது வந்து ஸ்டவ்வில் வந்து பற்ற வைக்கும்போது ஸ்டவ் வந்து வெடிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. தீ காயங்கள் ஏற்படுறது, அது மூலிமா ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த மாதிரி வந்து தீயினால் நெருப்புனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறிக்கிறது தான் இந்த சூரியனும் செவ்வாயும். அது வந்து மேசத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலையோ இருக்கும்போது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 2 நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு கிரகம் வந்து சிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அது வந்து நெருப்பு ராசியில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகங்கள் ஆகிய சூரியன், செவ்வாய் வந்து இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து சுக்கிரன் இருக்குது. இப்போ சூரியன் 7 டிகிரியில் இருக்குது, சுக்கிரன் 10 டிகிரி, செவ்வாய் 15 டிகிரி. அப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் சுக்கிரன் இருக்குது. இது வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது இளம் பெண்ணை குறிக்கிறது, நடு வயது பெண்ணை குறிக்கிறது. அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் யாரோ ஒருத்தர் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபயர் ஆக்சிடென்ட் மூலிமா பாதிக்கப்படுவாங்க, அல்லது ஹீட் அதிகமாகிறதுனால வரக்கூடிய நோயினால் பாதிக்கப்படுவாங்க, அல்லது கரண்ட் ஷாக் அடிக்கிறது மூலிமா பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி பட்டாசு வெடித்து அது மூலிமா பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஏதோ ஒரு மூலிமா தீ மூலியமாவோ அல்லது வந்து இந்த மாதிரி செயற்கையான நெருப்பு எலக்ட்ரிக் ஷாக் மூலியமாவோ இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெப்ப சம்மந்தப்பட்ட நோய்களாலேயோ பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். புற்றுநோய் வரக்கூடிய பாதிப்புகளும் இருக்குது. இது என்ன இந்த கிரகம் வந்து எத்தனாம் அதிபதியாக வர்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். லக்ன ரீதியாக வந்து அது மாறுபடும். இது வந்து பொதுவான கருத்து தான் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இது மேச லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரனுங்கிறது கலத்திர கிரகம் தானே, கலத்திர காரகனாக வரும். அப்போ சுக்கிரன்கிறது இவருடைய ஒய்ஃபாக வச்சுக்கலாம். அப்போ ஒய்ஃபுக்கு வந்து ஹீட் சம்மந்தப்பட்ட நோய் வந்து பாதிக்கும், அல்லது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்படுவாங்க, அல்லது தீ விபத்தினால பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிற 3 காரணத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பாதிக்கப்படுவாங்கங்கிறத சொல்ல முடியும். எப்போ பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் நெருப்பு கிரகம் வந்து இந்த கிரகத்து மேலே போகும்போது. இப்போ இதில் வந்து உதாரணம் போட்டிருக்கேன். இப்போ கோச்சார செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம், கோச்சார செவ்வாய் வந்து புதனை நெருங்கி வருது. புதன் வந்து 12 டிகிரியில் இருக்குது, கோச்சார செவ்வாய் 11 டிகிரியில் இருக்குன்னா, அந்த கோச்சார செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம். நெருப்பு கிரகம் வந்து இந்த புதனை நெருங்கி வரும்போது இந்த புதன் வந்து லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியாக வராரோ அது மூலிமா வந்து இந்த புதன் வந்து பாதிக்கப்படும். அல்லது புதனை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தாய் மாமனாக எடுத்துக்கலாம், இளைய சகோதரி சகோதரனாக எடுத்துக்கலாம், லவ்வராக எடுத்துக்கலாம். அப்போ இந்த புதன் வந்து ஒரு லவ்வராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லவ்வர் வந்து இந்த நெருப்புனால வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ பாதிக்கப்படுவாங்கன்னா, கோச்சாரத்தில் நெருப்பு கிரகங்கள் ஏதோ ஒன்று இதுக்கு நெருங்கி வரும்போது பாதிக்கப்படுவாங்க. அது சூரியனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம். அப்போ அது புதனை நெருங்கி வரும்போது பாதிப்பு ஏற்படுத்தும். அல்லது சூரிய திசை அல்லது செவ்வாய் திசை, சூரிய புத்தி செவ்வாய் புத்தி வரும்போது இந்த பாதிப்பு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தசா புத்தியும் நீங்கள் பார்க்கணும், அல்லது கோச்சார ரீதியாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த டைமில் கோச்சாரத்தில் நெருப்பு கிரகம் இந்த கிரகத்தை நெருங்கி வரும்போது பாதிப்பு ஏற்படுத்தும், அதுலேயும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இதிலே வந்து 3 டைப் இருக்குது. இந்த நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் ஒரு கிரகம் சிக்குச்சுன்னா அதனுடைய பாதிப்பு வந்து 100%. இப்போ இந்த கிரகத்துக்கு அப்புறம் தான் 2 நெருப்பு கிரகம் இருக்குது அப்படின்னா பாதிப்பு வந்து 75%. அதாவது இப்போ சுக்கிரன்றது ஒரு மனைவி, ஒரு இளம் பெண்ணை குறிக்கிறது. இந்த இளம் பெண் குறிக்கக்கூடிய கிரகத்துக்கு அப்புறம் செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு நெருப்பு கிரகம் அப்படின்னா இப்போ வந்து பாதிப்பு வந்து 75%. நெருப்பு கிரகங்களை தாண்டின இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பாதிப்பு வந்து 50%. இப்போ சூரியங்கிற நெருப்பு கிரகம், செவ்வாய்ங்கிற நெருப்பு கிரகம், இதை தாண்டி ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த பாதிப்புலேருந்து தப்பிச்சு இவங்க வந்துடுவாங்க. அப்போ 50% பாதிப்பு தான். இந்த நடுவில் சிக்கக்கூடிய கிரகம் தான் 100% பாதிப்பு. ஏன்னா இந்த சைடு போனாலும் நெருப்பு, அந்த சைடு போனாலும் நெருப்பு, நடுவில் சிக்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த நெருப்பு கிரகங்கள் 2 கிரகங்களுக்கு நடுவில் சிக்கின கிரகம் வந்து எந்த ராசியில் இருந்தாலுமே பாதிப்பு ஏற்படுத்தும் என்னுடைய ஆராய்ச்சியில். ஆனால் நெருப்பு ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேறு இடத்துல இருக்கும்போது அந்த பாதிப்பு வந்து கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
இது எப்படி இந்த கிரகங்கள் வந்து நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் சிக்குது அப்படின்னா, செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் சுக்கிரன் சிக்கிறது, செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் குரு சிக்கிறது, செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் சனி சிக்கிறது, செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் சந்திரன் சிக்கிறது, செவ்வாய் சூரியனுக்கு நடுவில் புதன் சிக்குச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சுக்கிரங்கிறது இளம் பெண்ணை எடுத்துக்கலாம், சந்திரங்கிறது மூத்த பெண்ணை எடுத்துக்கலாம். காரத்துவங்கள் குருங்கிறது குழந்தைய எடுத்துக்கலாம், பெரியப்பா எடுத்துக்கலாம், ஜாதகரை எடுத்துக்கலாம். சனிங்கிறது சித்தப்பா மூத்த சகோதரரை எடுத்துக்கலாம். புதனுங்கிறது தாய்மாமன் எடுத்துக்கலாம், காதலர் காதலியை எடுத்துக்கலாம், இளைய சகோதரன் இளைய சகோதரியை எடுத்துக்கலாம். இப்போ காரக ரீதியாகவும் நம்ம இந்த கிரகத்தை எடுத்துக்கலாம், பாவக ஆதிபத்திய ரீதியாகவும் இந்த கிரகத்தை எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சுக்கிரன்கிறது களத்திர காரகனாக எடுத்துக்கலாம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால மனைவியாக வந்து இதை பாவிக்கலாம். இப்போ இதே இது வந்து வேற லக்னத்துக்கு வந்து இவர் வேற இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன். மீன லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து 8வது இடமா வரும். இப்போ இதே இது வந்து மிதுன லக்னத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் வந்து எத்தனை இடமா வரும் மிதுனத்துக்குன்னா 1 2 3 4 5வது இடமா வரும். அப்போ குழந்தையை குறிக்கக்கூடிய ஆதிபத்தியத்தை வந்து சுக்கிரன் செய்யும். அதாவது மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இப்போ வந்து இங்கே போயிட்டு மேசராசியில் போயிட்டு சூரியனுக்கு செவ்வாய்க்கு நடுவில் சுக்கிரன் சிக்கிச்சு அப்படின்னா 5ங்கிறது குழந்தை, சுக்கிரன்கிறது பெண். அப்போ பெண் குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தையில பெண் குழந்தைக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி. அது எத்தனாம் அதிபதியாக வருதோ அந்த ஆதிபத்திய இதையும் நம்ம எடுத்துக்கலாம், காரக ரீதியான பலன்களையும் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா காரகம் அப்படின்னா இது வந்து பெண்ணை குறிக்கிறது, இளம் பெண்ணை குறிக்கிறது, மனைவி குறிக்கிறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே ஆதிபத்திய ரீதியாக பார்த்தீங்கன்னா இது 5வது இடம்ங்கிறனால குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து இந்த நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ சூரியனுங்கிறது இயற்கை நெருப்பு, செவ்வாய்ங்கிறது செயற்கை நெருப்பு. அதாவது இயற்கையாக வரக்கூடிய நெருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டில் தீப்பத்து எரிகிறதுங்கிறது இயற்கையான நெருப்பு. செவ்வாய்ங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டு வயரு, எலக்ட்ரிக் கம்பி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். இப்போ கரண்ட்டில் சாக்கடிக்கிறது இதெல்லாமே வந்து செயற்கையாக இருக்குது. இந்த ஸ்டவ் ஆன் பண்ணுறதுங்கிறது செயற்கையான நெருப்பு. இது மூலிமா வந்து ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுது. பட்டாசு கொளுத்தும் போது வெடிக்கிறது இதெல்லாமே வந்து செயற்கையான நெருப்பை குறிக்கிறது எல்லாமே செவ்வாய், இயற்கையான நெருப்பை குறிக்கிறது எல்லாமே சூரியன். இந்த 2 நெருப்பு கிரகங்கள் நடுவில் எந்த கிரகம் சிக்குதோ அந்த காரகத்துவம் வந்து பாதிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்போ பெண் கிரகம் சிக்கிச்சுன்னா அந்த பெண்ணினுடைய காரகத்துவம் வந்து அதான் ஜாதகனுடைய மனைவிக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு இளம் பெண் வந்து இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி இறந்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லலாம், நடந்திருக்குங்கிறதையும் சொல்லலாம். பூர்வீகத்தில் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும், இந்த கர்மம் வந்து தொடர்தான்னு செக் பண்ணணும். எல்லார் ஜாதகத்துலேயும் ஒரு 2 3 ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தது அப்படின்னா பூர்வீகத்தில் யாரோ இறந்துருக்காங்க, நெருப்புனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அல்லது வந்து நெருப்புனால் ஏற்படக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சூரியன்னா குருங்கிறது குழந்தை. அப்போ இந்த ரெண்டு நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் ஒரு குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் நிற்கிறதுனால பூர்வீகத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த ஏதாவது ஒரு வெப்ப நோயினால் பாதிக்கப்பட்டு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கலாம் பூர்வீகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் குடும்பத்தில் இருக்க ஜாதகத்தில் 2 ஜாதகத்துலையோ 3 ஜாதகத்துலையோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து நெருப்பு ராசிகளில் வரும்போது நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கிரகம் சிக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படுத்துது. அது தொடர் கர்மான்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு மட்டும் இருந்தது அப்படின்னா இவருக்கு இந்த யார் இந்த காரகராக வராரோ அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 கிரகங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு 100% பாதிப்பும், இந்த 2 நெருப்பு கிரகங்களை கடந்த கிரகத்துக்கு வந்து 50% பாதிப்பையும் வந்து இந்த நெருப்பு கிரகங்கள் வந்து கொடுக்குது. அது எப்போ கொடுக்கும் அப்படின்னா தசாபுத்தி டைம்லேயும் கொடுக்கும், அல்லது கோச்சாரத்தில் நெருப்பு கிரகங்கள் வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய கிரகத்தை நெருங்கி வரும்போது பாதிப்பை கொடுக்கும். அது எத்தனாம் அதிபதியாக வருது அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து பார்க்கலாம். காரக ரீதியாகவும் பார்க்கலாம், ஆதிபத்திய ரீதியாகவும். இப்போ சூரியனுக்கும் செவ்வாய்க்கு நல்ல 7ஆம் அதிபதி சிக்கிச்சுன்னா மனைவிக்கு பாதிக்கும், 5ஆம் அதிபதி சிக்கிச்சுன்னா குழந்தைக்கு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பலன்களை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் நெருப்பு கிரகங்களுக்கு நடுவில் சிக்கின கிரகத்துக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. நெருப்பு ராசியில் இருக்கும்போது 100% பாதிப்பு, மற்ற ராசிகளில் இருக்கும்போதும் பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஒரு 70% பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ நெருப்புனால யாருக்கு கண்டோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.